வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாரம் எப்படி இருக்குது, ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி பொறுத்தவரையில் இந்த 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 17ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஷராசிக்காரங்க பொறுத்தவரையில் இந்த வாரம் முயற்சி என்ன செய்கிறீங்கன்னா கொஞ்சம் தாமதத்தோடு தான் வெற்றி கிடைக்கும். அவசரமாக எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க. திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் ரொம்ப அதிகரிக்கும். மேலதிகாரிங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாள வேண்டியிருக்கு. புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வாரத்தோட நடுப்பகுதி உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பண வரவு மெதுவாக இருக்கும், ஆனால் நிலையானதாக இருக்கும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க அதாவது பேப்பர்ஸ்லலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக பார்க்கணும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து அதுக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுக்க முடியாது இருக்கும். கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து இது நம்ம செய்யலாமா வாங்கலாமா, இந்த கடன் நம்ம திருப்பி அடைக்க முடியுமா அப்படிங்கிறத 1 வாட்டி 2 வாட்டி யோசனை பண்ணி நம்ம இந்த எந்த வேலையும் செய்யப்படியாக இருக்கும் இந்த வாரம். மேஷராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தேவையான செலவுகள் தவிர்த்து தேவையற்ற செலவுகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேமிப்பு விஷயங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி தரும். பழைய பாக்கிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதிகள் வசூலாகவும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கவுமே தொடர்ந்து இருக்க மாதிரியா இருக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றும். அதை நீங்கள் நல்ல முறையில் பேசி தீர்த்துக்க முடியும். அதில் எந்த ஒரு குறையும் இருக்க போகிறதில்ல. மூத்தோர்களோட ஆலோசனை கண்டிப்பாக உங்களோட பெரியவங்க யாரும் சொல்கிற யோசனைகள் எல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக கவனித்து செயல்படுங்க. அது உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தர்றதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு நல்லபடியாக ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உடல் சோர்வு, தலைவலி இல்லைன்னா பிளட் ப்ரெஷர் போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ரெஸ்ட் கொஞ்சம் அவசியம். அதே நேரத்தில் உணவு கட்டுப்பாடாக இருந்துக்கோங்க. கண்ண பின்னான்னு கண்டது சாப்பிடாதீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மைண்ட் டைவர்ஷன் ஏற்படும் இந்த வாரம் பொறுத்தவரையில். கொஞ்சம் கூடுதலாக முயற்சி எடுத்து படித்தாதான் நீங்கள் இந்த வாரம் அச்சீவ் பண்ண முடியும். செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்யுங்க அல்லது ஹனுமன் வழிபாடு செய்யுங்க. இது உங்களுக்கு இந்த வாரம் கடத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு ஏற்படுத்துறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். மேஷராசி பொறுத்தவரையில் இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.